அனைத்துலகம் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்? யாழ்ப்பாணத்துல மருதனார் மடம், அதாவது சந்தைக்கு ஒரு ஃபேமஸான இடம். மருதனார் மடம் சந்தைன்னா மற்ற சந்தையும் பார்க்க அந்த திண்ணவேலி மருதனார் மடம் ஒரு ஃபேமஸான இடமா இருக்கு. நல்ல ஒரு பெரிய சந்தையா இருக்கும். அதை விட மருதனார் மடம் சொல்றது வந்து நிறைய பேர்காரணங்கள் இருக்குது. அந்த மருதனார் மடம் அதெல்லாம் பிரிச்சு பார்க்க நிறைய பேர்காரணங்கள் இருக்க போது அதுலேயும் போய்க்கு நாங்கள் சொல்லிக் கொள்றோம். மற்ற வந்து மருதனார் மடம்ன்றது ஏற்கனவே இன்னொரு ஊராத்தான் இருந்தது, இப்போ பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லாம அதோட சந்தியத்தான் அப்படி சந்தி ஒரு கொஞ்சம் இடம் தான். ரெண்டாலும் நாங்கள் சுற்றி பார்க்க போறோம். மருதனார் மெயின் பார்த்தோம் என்றால் ஆஞ்சநேயர் சிலை, மற்ற வந்து சந்தை, அதை விட சுற்றி வந்து தோட்டங்கள் அது எல்லாமே இருக்க போகுது. அங்கே இணுவில்லாதல் வரப்போகுது, இங்கே உரும்புறா வரப்போகுது, சுண்ணாகம் அப்படி பெரிய ஒரு இதை சுற்றி தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் சுற்றி பார்த்து என்ன மாதிரி காட்டி கொள்ள போகிறோம். அதனால் நீங்கள் புதுசாக பார்த்தீங்களா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஓகே இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டு வந்து மருதனார் மடத்தை நோக்கி, சந்தியை நோக்கி சுண்ணாத்துலேருந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சுண்ணாம்புக்கு தான் நிற்கிறோம். பாருங்க, இதில் சேல்ஸ் கிடையாது இருக்குது, அது நிறைய இதுகள் இருக்குது. பாருங்க, இதில் காஜா ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. பாருங்க, அதை விட இங்கால சில இதுகள் ஹார்ட்வேர் கடைகள் அதுகள் வருது. பாருங்க, இதில் பெரிய ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சுண்ணா அந்த பாருங்க, கேகே ஸ்டோர் சுண்ணா பெரிய வாகனங்கள் இருக்குது. அதில் சின்ன கராஜ் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து மருதனார் மடத்துக்குள்ளே வந்துட்டேன். சமுத்திர மஹால் மருதனார் மடம், இது வந்து மருதனார் மடத்துக்கு தான் வருது. பாருங்க, சமுத்திர மஹால். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வெளியாமல் தெற்கு பிரேசவை இருக்குது. இதில் பாருங்க, நல்ல ஒரு மப்பும் இருக்குது, வெயிலும் இருக்குது. அந்த கிளைமேட்லாம் போய்கொண்டிருக்கேன். எஸ்ஆர் என்ன ஹோட்டலோட எஸ்ஆர் மகள் ஒரு ஹோட்டல் இருக்குது. இதில் ஒரு வைத்திய நிலையம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா சுடரோன் பல்பொருள் வாணிபம் இறைக்கு மாலை இருக்குது. பாருங்க, மற்ற வந்து எக்ஸ்மார்ட் இருக்குது. நிறைய வீடுகள் வந்து ஒன்று இருக்குது. இதில் ஒரு பெரிய பில்டிங் ஸ்கூல் நினைக்கிறேன். வட இலங்கை சங்கீத சபை கலை கலாச்சார மண்டபம் இருக்காம். இதில் அந்த பூங்கொண்டல் விற்கிறதுகள் இருக்குது. பாருங்க, இங்கால வந்து ராமநாதன் நல்ல ஒரு ஸ்கூல். இங்கால முன்னுக்கெல்லாம் அந்த மரங்கள் வச்சு கட்டுகள் எல்லாம் கட்டியிருக்கும். இருந்து இந்த வஞ்சி இப்படி இருந்து கதைக்கெல்லாம் கொள்ளலாம். அதுக்கான இப்படியே 3 மணிக்கெல்லாம் வந்து கதைக்கூடாது. ஓகே, இங்கே இதில் பாருங்க, யார் ராமநாதன் கல்லூரி, இதில் படித்தா கலந்துருந்தா சொல்லிக்கொள்ளுங்க. மேலே எல்லாம் மப்பு கட்டி கொண்டு வருது. இங்கே கறி போல ஹோட்டல் பக்கத்துலேயே ஹார்ட்வேர் இருக்குது. பாருங்க, வச்சுக்கண்ணே. யாழ்ப்பாணத்துக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகணுமா? கிலோமீட்டர் காணையில். யாழ்ப்பாணம் கைதடி மேனிப்பாய். நேராக போனால் யாழ்ப்பாணம் விளக்கு பக்கம் திரும்பினா மேனிப்பாய், இடப்பக்கம் திரும்பினா கைதடி. நிறைய கடைகள் வருது. மருதனார் சந்திக்கு வந்துட்டு நிறைய கடைகள் வருது. பாருங்க, மருதனார் மடத்தில் அந்த டிப்பர்கள் நிற்கும், அதில் மண்ணதுகள் எல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் இடப்பக்கம் திருப்போமே, அதாவது நாங்கள் இதில் ஒரு கேம்பஸ் ஒன்று இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் நினைக்கிறேன், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குரிய கேம்பஸ் நினைக்கிறேன். இதில் ஒரு கோயில், பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த பால்குட பவனி எல்லாம் இதில் தான் வலிக்கிறவ. இப்படி நாங்கள் போனோம் என்றால் அங்கால உரும்புறாதலுக்கு வந்துடும். பாருங்க, இந்த ஒழுங்குகளுக்கு இப்படி இல்லாத ஒழுங்குகள் விட்டோம்னா டப் பண்ண சுண்ணாகம் இணுவில் அதில் வந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த ஒழுங்குகளுக்கு நாங்கள் பெருசாக போகையில் இருக்கு. அந்த ஒழுங்குகள் இந்த ஊருக்குலாம் நிற்க வேண்டிய டப் பண்ணி மாறிக்கொண்டிருக்கும். மேலோட்டமாக உங்களுக்கு மருதனார் மடம் என்ற மெயின் இடத்தை வந்து சுற்றி காடி கொண்டு போகிறோம். பாருங்க, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அந்த ரோயிங்கிறாக்கள் பின்ன வந்து டான்ஸுன்றாக்கள் அதெல்லாம் கூற போகிறேன். என்ன தெரியுமாட்டா, இந்த ரோயிங் அந்த பட்டதில் கொண்டு போயினோம். ஆர்ட்ஸுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அந்த வழிக்கிட்டு போயிடும். இதில் வந்து கோட்டை கல்வி அலுவலக முடிவில் இருக்குது. விளையாட்டு திணைக்களம் வட மாகாணம் மண்டு போட்டிருக்குது. பாருங்க, இதில் பெரிய பில்டிங்கள் இருக்குது. இங்கே விளைய கல்வி அலுவலகம் இருக்குது. கோட்டை கல்வி, விளைய கல்வி, நிறைய போட்டுகள் போட்டிருக்குது. பாருங்க, சுவரில் நல்ல ரோயிங்கள் கொடுத்துருக்குது. இங்கால சேர்பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைப்பிடம் அந்த போட்டிருக்கு. இதான் அந்த இது ஆர்ட்ஸ் இதுக்குரியது. இங்கால பெருசாக ஏதோ இது வந்து செய்யணும், ஹார்ட்வேர் நேரம் இதோ வந்து செய்யணும் நிலப்பாடு இது இருக்கும். இங்கால ஒரு பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன் ஆட்டோமொபைல், என்ன எஃப்னா ஆட்டோமொபைல் பிவிடி எல்டிடி, நிறைய வாகனங்கள் நிற்கும், ஆம்புலன்ஸ் இதெல்லாம் நிற்குது. இப்படியே போனோம் என்றால் திருப்பி எங்களுக்கு இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன இது வரும், ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து இனிவிலா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருக்கோம். அதில் சும்மா போய் காட்டி கொள்றாங்க. இனிவில அதில் கோயிலெல்லாம் அறுவடை முடிஞ்சு எல்லாம் மதில் காய் இது பாருங்க.
பழைய பில்டிங் ஒன்று. சில பில்டிங்கே ஓ ஓ இங்கால வந்து நோவன் ஸ்போர்ட்ஸ் காலேஜ், நோவன் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் என்ன. ஓகே, அதில் வந்து மருதாமரத்துக்குரிய பெயர் காரணங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்களேன், ஒரு காரணத்தை முதலாக சொல்லுங்க. அந்த மருத முனிவர் ஒரு ஆள் இருந்தாராம். ஒரு மடம் அந்த இதுதானே சந்தில மடம் கட்டி மருத மடம். மற்ற அந்த மருதையில வந்து வயல் சார்ந்த நிலங்கள் இருக்கிறதால மருத நிலம் அப்படி அந்த பேர்காரங்க வந்து இருக்குது. சரியா பிள்ளையான்னு தெரியல. ஒரு நம்பிக்கையில நாங்களும் எங்கள் துணை விக்கிபீடியா. ஓகே, இது இணைவில் ஸ்டேஷன் வருது. இங்கே இணைவிலுக்குள்ள வந்துட்டோம். இப்படி நாங்கள் ட்ரக்கு கலந்துட்டு யூடியூப் அடிப்போமே. ஓகே, இப்படியே போய் திருப்பி சந்தியில் போய் உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே, இப்படியே வந்து திருப்பி சந்திக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேயே வந்து போட்டு வச்சுருக்கேன். இது புதுசாக வைக்கணும் போல் அந்த ஊர்வலுக்கு போகிற இதில் இங்கே அடுத்தடுத்த ஊர்வலை என்ன வெறுமண்ட போட் விலகு ஸ்பான்சர் தெரியலை. ஓகே, இப்படியே நேராக போக போகிறோம். இப்போ உடுவில் பக்கம் போக போகிறோம். அதுங்க நல்ல ஒரு வியூ உண்டு. மேலே கரை முகல்கள் வந்து கொண்டு இருக்குது. இங்காலெல்லாம் சந்தை கடை தொகுதிகள் இருக்குது. அப்படியே உள்ள சந்தை வழியில் வந்து கேக் கடைகள், சலூன்கள், மற்ற அந்த பைக்கின மீட்டர் மாத்திர கடைகள் அதுகள் எல்லாமே இதில் இருக்கேனே. உடுப்பு கடைகள் அதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதை விட இதில் ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா விடியலை வந்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டிப்பர் இப்போ நிற்கிற மாதிரி முதல்ல வந்து டிப்பர் நிற்கும் விடியல். அது என்ன பார்த்தீங்கன்னா மணல் மண்ணோட வந்து நிற்குதுன்னு. முந்தி எல்லாம் மணல் தேவையண்டா விடியோடி வந்து இதில் பார்த்துட்டு இங்கே வந்து வரையும் கொண்டு காசு அட்வான்ஸ் இதில் விட்டுட்டு போயினோம். இப்போ மணல் மண் தேடி வர்றாங்க குறைவாக இருக்கிறோம். ஏனென்றால் விலை அப்படி இதில் அந்த தட்டுப்பாடு டிப்பர்களை நிற்கிது பாருங்க. மண் சல்லி அதெல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறேன். இப்போ நான் உடுவில நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மருதாமரம் சந்தியால் உடுவில நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நேரங்கால மேனிப்பா போகல அமெரிக்கா சங்கவேலிக்கு திரும்பி நான் வேண்டாம் திருப்பி எங்கால சண்டலிப்பா போய் ஏற்றும். இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. அட்லாண்டா நல்ல நீல கலர் பெயிண்ட் அடிச்சு அட்லாண்டா ப்ரைவேட் நினைக்கிறேன்னு. ஓகே, மற்ற இதில் சில கடைகள் வந்து ஒன்றுக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதான மடம், மேனிப்பாய் வீதி மருதான மடம் வந்து இதுக்கு தான் பெறுது பாருங்க. அநேகமான தோட்ட நிலங்கள் நிறைய உள்ள ஒழுங்குகளுக்கு விட்டோம்னா உடுவிலங்கால வந்துடும். இந்த ஒழுங்குக்கு மட்டும் போட்டுருவோமே. எங்கே போகிறோம் போட்டம் மறிச்சிட்டு வருவோம். உடுவில காட்டிட்டு வருவோம் நேராக போய். நல்ல கொஞ்சம் தூரத்தில் வருது. அப்புறம் அதுக்கு நாங்கள் திரும்பி விளக்குறோன்றதால பார்த்தீங்கன்னா இதோட மருதாமரத்தின் போர்டர் வந்து முடியுது. அங்கால உடுவில ஆரம்பிக்குது. நாங்கள் யூடர்ன் போட்டு நாங்கள் இப்படி யூடர்ன் போட்டோம் என்றால் மருதாமரம் தொடங்குதுன்றதுக்கு சான்று பாருங்க. மருதாமரம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சுண்ணாத்துலேருந்து வந்தாலே அங்கேருந்து வரலாம். இந்த ஒழுங்கை கொள்கா போயிட்டு வரும். இந்த ஒழுங்கை சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுக்கு இந்த வளவு முழுக்க தேக்கு மரங்கள் வச்சுக்கணும் பாருங்க. இங்கே ஃபுல்லாக வயல் காணிகள் ஏன்னா உழுது விட்டு கிடக்கு பாருங்க. இந்த தேக்கு மரங்கள் ஆட்டோக்காரன் நிறுத்தி பார்த்து கொண்டு போகிறார். என்னடா அவங்க செய்து கொண்டு போகிறாங்க. ஓகே, இப்படியே போனோம்னால் இப்படியே போனால் இதுக்காக போக போகிறேன். உடுவில் மற்ற வந்து சுண்ணாக வங்காளி பக்கம் போகும். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களை திருப்பி கொள்கிறோம். கேமரா லைட்டு நெக் பண்ணுதுங்களே நெக். ஓகே, இப்படி நாங்கள் கொஞ்சத்தில் ஒரு காய்ச்சி விட்டு நடிப்போம். இதில் நல்ல பெரிய வீடு நாங்கள் உடுவிலுக்கு தான் பெருமை நினைக்கிறேன். யூடியூப் நடிப்போமா? யூடியூப் அடித்து அங்கால மெயின் ரோடில் போய் உங்களை தொடர்ந்து கொள்கிறோம். ஓகே, நாங்கள் திருப்பி சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதில் அந்த டிப்பர்கள் நிற்கிது. நாங்கள் அந்த சொன்ன டிப்பர்கள் வந்து இதில் நிற்கிது பாருங்க. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் வந்து சந்தை இதுகள் வருது. அது காட்டிக்கொள்கிறேன். திருப்பி காட்டிக்கொள்கிறேன். முதல்ல வந்து இங்காலே பக்கம் எடுத்துட்டேன். இதில் அந்த போர்டு வச்சுக்கேன். கைதளி நேராக போனால் 11 கிலோமீட்டர், இடப்பக்கம் திரும்பி காங்கிரஸ் 10 கிலோமீட்டர், யாழ்ப்பாணம் வெள்ளப்பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர். ஓகே, இங்கால எல்லாம் புது பில்டிங்காக கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இது ஃபுல்லாக வந்து சந்தை. உள்ள வந்து பெரிய சந்தை, வெளியில் முழுக்க கடை தொகுதி. ஃபுல்லாக வந்து கடை தொகுதியில் இருக்கும். இப்போ சந்தை ஆக்கள் நிற்க மாட்டோம். மத்தியானம் ஆகிட்டு பின்னேரமாக போகுது. அதில் வந்து உள்ள போய் இதால் ஒரு வாதையால் உள்ள போகலாம். சுற்றி கடை தொகுதிகள் இருக்குது. நேரே இருந்தால் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் உங்களை திரும்பி போக போகிறோம். யாழ்ப்பாண பக்கம் போய் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு அதே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சிடும்.
ஒரு சின்ன காணொலியாக இருக்க போது, ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காணொலியாக தான் இருக்க போகுது. வேறு திருப்புறம் இந்த சந்தி தான் கொஞ்சம் டேஞ்சரான சந்தி. திருப்புறது கஷ்டமாக இருக்கு. இப்படி சின்ன பைக் என்ன 2 சீட்டு இல்லாங்க வேலையில் ஆட்கள் வந்தோண்டே இருக்கணும். ஓகே, இதில் மெர்ராமடத்தில் இதில் போனோம்னா எங்களை சந்தை கட்டுற தொகுதி மெதுவாக போய் காட்டி கொள்றோம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கழிஞ்சு வேறு அப்படியே பெட்ரோல் செட் வரும். மெர்ராமடம் பெட்ரோல் செட், பெரிய பெட்ரோல் செட். இதான் இந்த பைக் ஒன்று எரிஞ்சிருந்தேன் கிட்டடியில். இங்கால பார்த்தீங்கன்னா இது சந்தை கட்டுற தொகுதி. இங்கால நுழைவாயில்கள் இருக்குது பாருங்கள். இதில் எல்லாம் நுழைவாயில்கள் இருக்குது. இங்கால ஒரு ஜூஸ் கடையோ அது 2 இருக்குது பாருங்கள். மற்ற இங்கால பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. ஒரே ஒரு பேங்க் ஆகுமே பீப்புள்ஸ் பேங்க். இங்கால பழக்கடைகள் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சந்தைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் பெயிண்டில் அடித்து பாருங்கள். இதில் பெரிய ஆஞ்சநேயர் வச்சுருக்கு பாருங்கள். இது மெர்ராமடம் ஆஞ்சநேயர் கோயில். இங்கால தான் இந்த சிலை வச்சிருக்கு. இங்கால கோயில் இருக்குது. அதில் கோயில் இதில் கோபுரத்துலேயும் சின்ன ஆஞ்சநேயர் வச்சுருக்கு பாருங்கள். அப்படி இங்கால ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்குது. என்ன கட்டடம்னு தெரியல. நல்ல அகலம் இதுவும் கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அது என்ன கட்டடம்னு தெரியல. ஆனால் நல்ல அகலம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. சதுரமாக கட்டுற மாதிரி கிடக்கு. இதில் குடும்ப கடை இருக்குது. பிபிடி எக்ஸ்பிரஸ் நிற்கிது. மற்ற அபிவிருத்தி வங்கி, பிரதேச அபிவிருத்தி வங்கி இருக்குது பாருங்க. மற்ற சர்வீஸ் கராஜ் சென்டர்கள் அதுகள் வந்து இருக்குது. மற்ற உங்களெல்லாம் தோட்டக்காணிகள் இங்கே வேற முழுக்க தோட்டக்காணிகளாக தான் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே தோட்டக்காணிகள். இங்கால வீடுகள் அதுகள் இருக்குது. மற்ற இங்கால பார்த்தீங்கன்னா விறகு கால அதுகள் வச்சுருக்கு. அதை விட முன்னுக்கு அந்த மரங்களில் செய்த அந்த இதுகள் வந்து இருக்குது பாருங்களேன். ஸ்டாண்ட் மாதிரி அந்த செய்து அழகு இருக்குது வச்சுருக்கணும். அதில் நீங்கள் தேவையான வாங்கலாம். மற்ற இங்கால அந்த மட்பாண்டங்கள் விற்கிற கடை இருக்குது. பக்கத்துலேயே பூங்கண்டுகள் விற்கிற கடைகள் இருக்குது. மற்ற இதில் ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். என்ன இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோபுரம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும் பாருங்க. உள்ள விநாயகர் கோயில் நினைக்கிறேன், பிள்ளையார் கோயில். அங்கால உள்ளே அங்காலே ஒரு கோயில் இருக்குது பின்னாலே பாருங்க. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டிட்டு கோயிலை வெட்டிட்டு பூக்க விட்டு கிடக்கு பாருங்க. ஓகே, இதோட வந்து மெர்ராமடம் முடிய போகுது. அக்கால இனிவில் வேற போகுது. பாம்புத்து நாங்கள் உண்டை காணொலியில் காட்டினா கொஞ்சம் போகணும் அங்கே. இப்படியே போனோம்னா இங்கே இனிவில் வந்துடும். இனிவில் தம்சப் அதுகள் வந்துடும். அங்கே தொடக்கத்திலேயே மெர்ராமடம் முடிஞ்சு வரவே தம்சப் வந்துடும். பொலிஸ் மாமா கழிக்கணும். இப்படி நாங்கள் காட்டி கொண்டு போவோம் பாருங்க. ஒரு மப்பு கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் போய் வேற ஓகேயா இருக்கு. இல்லாட்டி வெயில் சும்மா கொளுத்தி எரியும். அப்பா என்ன ஓகேயா இருக்கும். இது கொஞ்சம் ஓகேயா இருக்குது. இந்த அரச மரங்கள் நிற்குது இதில். ஓகே, இதுதான் அங்கே வருது பாம்புத்து. அங்கே அதில் வருது பாம்புத்து. ஓகே, இப்போ நேராக போனோம்னா இனிவில் பழைய தியேட்டர் வந்து தம்சப்பதில் வந்துடும். ஓகே, நான் இதோட வந்து இந்த காணொலியை என்று சொல்லுங்க. மெர்ராமடோட சின்ன ஊர் தான், மெயின் ரோடு தான். மேலே மெட்ட உள்ளூர்களுக்கு போனால் மெட்ட ஊர்கள் வந்துடும். காடி இருந்தாங்க. நீங்கள் இன்னும் சொல்லிக்கொள்ளுங்க. அதான் சரியான ஊர் பேர்கள் யாரும் தெரிஞ்சிருந்தால் வயசான பார்க்குறீங்கன்னா சொல்லிக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம்.